இன்றைக்கு 3 எம்எல்ஏக்களை பெற்ற ஒரு அரசியல் கட்சி என்று சொன்னால் அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. அன்றைக்கு 1952 அமரர் கே சுவாசன் அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியால் இங்கே சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1957 MC நரசிம்மன் அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மிகப்பெரிய வெற்றி பெற்றவர் தோழர் எஸ் ராஜகோபால் அவர்கள். 3 எம்எல்ஏக்களை பெற்ற ஒரு கட்சி கோலார் தங்கவயல் சரித்திரத்திலே அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வரலாறை யாரும் மறுக்க முடியாது. அதைத் தொடர்ந்து 1962 இந்த கட்சி 64 பிளவுபட்ட பிறகு கோலார் தங்கவயலிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பங்கு இல்லை. ஆனால் தங்க சுரங்கம் மூடிய பிறகு இந்த கோலார் தங்கவயலிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பல்வேறு போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பணபலத்தாலோ இன்றைக்கு ஏதோ கொடுத்து அதன் மூலியமாகவோ அரசியல் நடத்துகின்ற ஒரு இயக்கம் அல்ல. தொழிலாளி வர்க்கத்திற்காக போராட்டத்தை நடத்துபவர்கள், விவசாயிகளின் நலனுக்காக போராட்டத்தை நடத்துபவர்கள், மக்களுக்காக போராட்டங்களை நடத்துபவர்கள். போராட்டம் ஒன்றுதான் தீர்வு என்கின்ற யோகோபித்த வழியிலே இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கோலார் தங்கவயலிலே இன்றைக்கு எப்படி பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே கோலார் தங்கவயல் ஒடுக்கப்பட்டதோ, கோலார் தங்கவயல் நசுக்கப்பட்டதோ, அதே நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. கோலார் தங்கவயலுக்கு மட்டுமல்ல, இந்திய நாட்டிற்கே மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது. அரசியல் சாசன சட்டத்தை காப்போம் என்கின்ற அந்த கோஷத்தை இந்த 100 ஆண்டிலே மீண்டும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கையிலே எடுத்திருக்கிறது. இந்த காலகட்டத்திலே இன்றைக்கு கோலார் தங்கவயலிலே கூட மிகப்பெரிய சூழ்நிலைகள் இன்றைக்கு மாறி இருக்கிறது. இந்த கோலார் தங்கவயலில் இன்றைக்கு வேலை வாய்ப்பு இல்லை, தொழிற்சாலைகள் இல்லை. இன்றைக்கு பல்வேறு பிரச்சனைகளால் இன்றைக்கு தங்க சுரங்கம் மூடி 24 ஆண்டுகள் முடிந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு தங்க சுரங்க தொழிலாளர்களுடைய உரிமைகள், அவர்களுடைய நிலுவைத் தொகைகள், இன்றைக்கு வீடுகளை சொந்தமாக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த நிலைகள் இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. பெமல் தொழிற்சாலையிலே இன்றைக்கு அந்த கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் எங்களை நிரந்தரமாக்கப்பட வேண்டும், எங்களுக்கு சம கூலி கொடுக்கப்பட வேண்டும், எங்களுக்கு ரிட்டையர்ட் ஆனால் விஆர்எஸ் பேக்கேஜ் கொடுக்கப்பட வேண்டும் என்று 26 நாட்களாக ஒன்றுபட்ட போராட்டத்தை இன்றைக்கு நடத்தினார்கள். வீறு ஒன்று நின்றார்கள். தங்கவயல் மக்களே இன்றைக்கு அவர்களுக்கு ஆதரவாக இன்றைக்கு நின்றார்கள். ஆனால் போராட்டங்களை மதிக்காத நிர்வாகம், போராட்ட உணர்வுகளை மதிக்காத அரசு இன்றைக்கு அந்த தொழிலாளர்களை நிராகரிக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த தங்கவயலிலே அந்த தொழிற்சாலையிலே 4000 தொழிலாளர்கள் இன்றைக்கு கான்ட்ராக்ட் முறையிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் யார்? இந்த தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள். அவர்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கு கல்வி இருக்கிறது, திறமை இருக்கிறது, ஆனால் அவர்களுக்கு இன்றைக்கு வேலை இல்லை. அரசியல் சாசன சட்டம் இன்றைக்கு சொல்லுகிறது, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வேலை வழங்கப்பட வேண்டும் என்ற அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கண்ட கனவு இன்றைக்கு கேள்விக்குறியாக இன்றைக்கு நம் கண் முன்னாலே இருக்கிற பெமலிலே இன்றைக்கு இருக்கிறது. இப்படிப்பட்ட போராட்டங்களை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பெமல் கான்ட்ராக்ட் தொழிலாளர்களுடைய போராட்டத்தை டெல்லி வரை கொண்டு செல்லுகின்ற ஒரு வேலையை இந்த நூற்றாண்டிலே அதை நாங்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டமாக வழிவகுப்போம். அதை வழிவகுக்கின்ற வகையிலே கோலார் தங்கவயலில் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் என்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகள் ஒருங்கிணைந்த ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது உருவாக்கப்பட்டதினுடைய நோக்கம் தங்க சுரங்க தொழிலாளர்களுடைய பிரச்சனை, பெமல் கான்ட்ராக்ட் தொழிலாளர்களுடைய பிரச்சனை, இன்றைக்கு தங்கவயலிலே அடிப்படை பிரச்சனைகள், தங்கவயல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு, தொலைநோக்கோடு இன்றைக்கு அந்த இயக்கம்
இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த இயக்கத்தை வலுப்படுத்துகின்ற வகையிலே கூட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதிலே அங்கம் வகித்து அந்த ஒரு இயக்கங்கள் எல்லாம் இன்றைக்கு தங்கவயலுக்கு தேவை என்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இந்த நூற்றாண்டிலே ஓராண்டுகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பல்வேறு போராட்டங்களையும் பல்வேறு நிகழ்ச்சிகளையும் வரலாற்று சிறப்புகளையும் தங்கவயல் மக்கள் மத்தியிலே எடுத்து சென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போராட்ட அறைகூவல்களை எல்லாம் இந்த ஆண்டிலே நாங்கள் நடத்துவோம். இதனுடைய முடிவு விழாவாக கோலார் தங்கவயலிலே அகில இந்திய பொதுச் செயலாளர் தோழர் டி ராஜா அவர்களை அழைத்து வந்து தங்கவயலினுடைய வரலாற்றை வெளிப்படுத்துகின்ற வகையிலே மிகப்பெரிய நிகழ்ச்சிகள் நடத்த இருக்கின்றது. இன்றைக்கு இந்த துவக்க நாள், இந்த இயக்கத்தினுடைய வரலாறு, இந்த இயக்கத்தினுடைய நோக்கம், இந்த நோக்கம் இதன் பிறகு எப்படி இந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த தோலார் தங்கவயலில் மட்டுமல்ல இந்த நாட்டில் அவர்கள் இருக்கக்கூடிய பங்குகளை பற்றி எடுத்துரைப்பதற்காக இந்த பத்திரிகையாளர்களுடைய சந்திப்பு, இந்த நிகழ்வை எளிமையாகவும் இந்த நிகழ்ச்சியை இங்கு நடத்தி இருக்கின்றோம். இது மிகப்பெரிய அளவிலே இங்கு நடத்தப்பட வேண்டும். இந்த நூற்றாண்டில் தங்கவயலை சேவ் கேஜிஎஃப் என்கின்ற அந்த கோஷத்தோடு பெமல் கான்ட்ராக்ட் தொழிலாளர்களுடைய உரிமைகளை பெற்றே தீருவோம், தங்க சுரங்க குடியிருப்புகளை சொந்தமாக்குவதுகின்ற முயற்சியிலே வெற்றி பெற்றே தீருவோம். கோலார் தங்கவயலிலே மிகப்பெரிய ஒரு மாற்று சிந்தனை கொண்ட ஒரு தங்க வயலாக மாற்றியே அமைத்து காட்டுவோம். தங்கவயலிலே ஒன்றுபட்ட போராட்டத்தையோ, ஜாதிக்கு அப்பாற்பட்ட போராட்டத்தையோ, மொழிக்கு அப்பாற்பட்ட போராட்டத்தையோ, தங்கவயல் மண்ணை காப்போம் என்கின்ற அந்த போராட்டத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கையில் எடுப்போம் என்று சொல்லி இன்குலாப் ஜிந்தாபாத்.